சத்தம் கேட்டு உந்தன் சித்தம் செய்வேன். உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். வணக்கங்க. பைபிள்ல ஒரு இடத்துல அழகான ஒரு கான்வர்சேஷன், யாருக்கும் கடவுளுக்கும் தாவீது அப்படிங்கிற ஒரு ராஜாக்கும். எப்படிங்க தெய்வத்திற்கும் மனுஷனுக்கும் கான்வர்சேஷன் இருக்க முடியும்? மனுஷன் பேசினா ஆண்டவருக்கு கேட்குமா? கேட்கும். ஆண்டவர் பேசினா மனுஷனுக்கு கேட்குமா? கேட்கும். தாவீது ராஜா என்ன தெரியுமாங்க கேட்டார் ஆண்டவர்கிட்ட? யூதாவின் பட்டணங்கள்ல நான் ஏதாவது ஒரு பட்டணத்தை சூஸ் பண்ணி நான் போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் போ அப்படின்னு சொல்றாரு. எந்த பட்டணத்திற்கு போகட்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் ஹெப்ரோனுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஹெப்ரோன் வாஸ் காட்ஸ் சாய்ஸ் அண்ட் நாட் டேவிட்ஸ் சாய்ஸ். அந்த சாய்ஸ் எப்படிங்க வெளிப்பட்டுச்சு? அவருடைய வாய்ஸ் கேட்டதுனால தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய சாய்ஸஸை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அப்போ கரெக்டான சாய்ஸா, ஆண்டவருக்கு ஏத்த ஒரு சாய்ஸா இருக்கணும்னா அவருடைய வாய்ஸை கேட்டு நம்ம எடுக்கிற சாய்ஸ் தாங்க கடைசியில சூப்பரான சாய்ஸா இருக்கும். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு விஷயத்தை நீங்க முடிவெடுப்பீங்கன்னா அது டெஃபினட்டா தேவ சித்தம் தான். God's voice will lead you to God's choice. Have a nice day. God bless you.